ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். காவி உடைக்குள்ளே மறைந்திருந்தது 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் என்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் இன்றைய தினம் அதிகாலை பொழுதில் வெளியாகி இருந்தது. மொத்தமாக 22 பிக்குகள். பேங்காக் பயணம், கட்டுநாயக்க விமான நிலையம். இலங்கையினுடைய வரலாற்றிலே இதுவரை நடந்திராத மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் முயற்சி இது முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இந்த செய்தி தொடர்பான விரிவான தகவலைத்தான் இன்றைய பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு அதிரடியான கைது நடக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, மொத்தமாக 22 பேர் கைதாகிறார்கள். இத்தனைக்கும் இவர்கள் பிக்குகள். செய்த குற்றமும் சாதாரணமான குற்றம் அல்ல. 1.1 பில்லியன், அதாவது 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற போது அமுக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை சரித்திரத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் முயற்சியாகவே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இலங்கையில் கடல் வழியாக கடத்தப்பட்ட பல 100 கிலோ போதைப் பொருட்கள் கடற்படையினரால் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் தங்கல்ல மித்தனிய நகரங்களில் 700-800 கிலோ என்று ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இலங்கையினுடைய கடல் வழி போதைப் பொருள் பாதையில் கடற்படையினர் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பில் இருப்பதால் அந்த வழி இப்போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பெரும் தடைக்கல்லாக மாறிவிட்டது. வெளிநாட்டு படகுகள் சர்வதேச கடல் எல்லைக்கு வந்து போதைப் பொருட்களை ஒரு சில இலங்கை மீனவ படகுகளினுடைய ஓட்டுநர்களிடம் கைமாற்றும் கடத்தல் இதன் மூலம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சர்டிபிகேட் கொடுக்க முடியாவிட்டாலும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்று தயங்காமல் சொல்லலாம். துறைமுகங்கள் மற்றும் கடல் வழிகள் இப்படி அரச இயந்திரத்தினுடைய கழுகு பார்வைக்கு வந்துவிட்ட பின்னாலும் விமான நிலையம் வழியாக போதைப் பொருட்கள் வருவதும் ஆட்கள் பிடிபடுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு போட்டோகிராஃபர் 25 மில்லியன் ரூபாய், அதாவது 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருட்களுடன் கைதாகி இருந்தார். சரி, இன்றைய பிரேக்கிங் நியூஸை விரிவாக பார்க்கலாம். ஒரு விமான நிலையம் வழியாக தனிநபர் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் லக்கேஜுகளை கொண்டு வர முடியாது. பயணிகள் கொண்டு செல்லக்கூடிய திணிவுகள் 30 முதல் 40 கிலோ வரை வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ஒரு பயணியால் குறைந்தபட்சம் 2-3 கிலோவுக்கு மேல் கடத்தி கொண்டு வந்து சாதனை செய்ய முடியாது. ஆனால் இதையெல்லாம் பேங்காக் குரூப் அடித்து தவிடுபொடியாக்கிவிட்டது. ஒரு பிக்குவினுடைய லக்கேஜில் 5 கிலோ குஷ் போதைப் பொருட்கள் வீதம் இருந்ததாக தெரிவிக்கின்றன இலங்கை சுங்க திணைக்கள தகவல்கள். அரசு புத்தாண்டுக்கு மக்களுக்கு அறிவித்த நிவாரணமோ 100 கோடி ரூபாய்கள். இவர்களுடைய போதைப் பொருட்களினுடைய பெறுமதியோ அதைவிட 10 அதிகம், 110 கோடி ரூபாய்கள். மத போதகர்கள் என்ற பெயரில் துறவு வாழ்க்கை வாழும் நபர்கள் இப்படி ஒரு செயலை செய்ததுதான் பலருக்கும் இன்று காலை முதல் ஜீரணிக்க முடியாத செய்தியாக இருக்கிறது. ஒரு புனித யாத்திரைக்கு செல்வது போன்ற இவர்களுடைய பயணத்துக்கு முழு அனுசரணை வழங்கிய நபரின் ஏற்பாட்டில் நடந்த 2வது சுற்றுப்பயணமே இது என்றும், 3வதாக இன்னுமொரு சுற்றுப்பயணம் ஒன்றுக்கும் குறித்த நபர் ஆட்களை அனுப்ப தயாராக இருந்ததாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைவிட இவர்களை இந்த பயணத்துக்கு அனுப்பி வைப்பதில் மூளையாக இருந்த பிரதான பிக்கு ஒருவரும் கம்பஹா மீகஹாவாத்த பிரதேசத்தில் கைதாகி இருக்கிறார். ஆரம்பத்தில் இவர்கள் எல்லாம் பிக்குகள் வேஷத்தில் இருந்த நபர்கள் என்றும் போலியாக பிக்கு உடைகளை தரித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இவர்கள் கைது செய்யப்பட்ட போது இவர்களுடைய மொபைல் போன்களில் இருந்த போட்டோக்கள், வீடியோக்களில் எல்லாம் இவர்கள் காவி உடையை துறந்து செம்மையான கோலாகலத்தில் இருந்திருப்பது நிரூபணமாக இருந்தது. ஆகவே இவர்கள் நிஜமாக பிக்குகளாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் ஒரு கருத்து சமூக ஊடகங்களில் பரவியது. ஆனால் இவர்களுடைய கடவுச்சீட்டுக்களை ஆராய்ந்ததில் அனைவரது பெயர்களுக்கு பின்னாலும் தேரர் என்பதை குறிக்கும் சிங்கள வாசகமான தேரோ என்று இருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. குடிவரவு குடியகர்வு திணைக்களம் கடவுச்சீட்டில் ஒருவரினுடைய தொழில் தகமையையோ அல்லது அவருடைய பெயருக்கு பின்னால் இருக்கும் ஒரு பட்டத்தையோ குறிப்பிடும் போது சும்மா கண்ணை மூடிக்கொண்டு செய்வதில்லை. அவற்றுக்கு உரிய ஆவணங்களை முறையாக ஒப்படைக்க வேண்டும். இங்கே சம்பந்தப்பட்ட பிக்குகள் எல்லாம் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்களோ அல்லது ஒரே விகாரையைச் சேர்ந்தவர்களோ அல்ல. அவர்கள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். பலதரப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடரும் இளம் துறவிகள். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த உளவு தகவல்களுக்கு அமைய கைதாகி இருக்கிறது இந்த கும்பல். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த போதைப் பொருட்களை அவர்கள் மறைத்து கொண்டு கடத்தி வர எத்தனித்த விதம். பாடசாலை உபகரணங்கள், பல்வேறு விதமான சாக்லேட்டுகள் கொண்ட பெட்டிகளுக்குள் சூட்சமமாக இந்த போதைப் பொருட்களை மறைத்து வந்திருக்கிறார்கள். இங்கே உள்ள கேள்வி என்னவென்றால், இந்த தேரர்கள் எப்படி இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதுதான். குறித்த ஏஜென்ட் அனுப்பி வைத்த 2வது பயணக்குழுவே இதுவென்றால், 1வது பயணக்குழுவில் இருந்தவர்கள் யார்?
அவர்களும் இதே போல போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு விமான நிலையத்தின் கிரீன் சேனல் வழியாக வெளியே வந்தார்களா என்பது இங்கு மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக தேரர்கள் வெளிநாடு ஒன்றிலிருந்து வரும்போது அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக, அவர்களுடைய கண்ணியமான உடை மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக அவர்களை விரட்டி விரட்டி சோதனை செய்வதில்லை. லக்கேஜுகளை ஸ்கேனர்களிடம் போடுங்கள் என்று கூட மிகவும் மரியாதையாகத்தான் சொல்வார்கள். ஆனால் பயணிகளிடம் காட்டப்படக்கூடிய கண்டிப்பும் கரார்த்தனமும் அவர்களிடம் எப்போதுமே பிரயோகிக்கப்படுவதில்லை. தேரர் என்றும் சமய தலைவர் என்றும் விசேட பட்டங்களை இவர்கள் சுமந்து கொண்டு தெரிவதால் தம்மை நிறுத்த யாருமே இல்லை என்ற இருமாப்பும் அகந்தையும் இவர்களிடம் இருந்திருக்கும். ஆனால் இம்முறை அமுக்கப்பட்டிருக்கிறார்கள். விவிஐபிக்களுக்குரிய பிரத்யேக வசதிகளையும் சொகுசுகளையும் பெற்றுக்கொண்டு பயணிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் லக்கேஜுகள் கூட சுங்க திணைக்களத்தால் இப்போது பரிசோதனைக்குட்படுத்தப்படுகின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஷப்ரி ரஹீம் ஒரு முறை கிலோ கணக்கான தங்க பிஸ்கட்டுகளை கொண்டு வந்த போது கைதானார். கடைசியில் நட்டையீடு கட்டினார். அலி ஷப்ரி ரஹீம் கொண்டு வந்தது வெறும் தங்கம். வரி ஏய்ப்பு செய்து நாட்டுக்குள் கொண்டு வர எடுத்த முயற்சிதான் அங்கே தடுக்கப்பட்டது. ஆனால் போதைப் பொருள் கடத்தல் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். சும்மா கற்பனை செய்து பாருங்கள். காவி உடையை புனிதமாக பாவித்து, தம் மீது கை வைக்க முடியாத அதிகாரமாக பாவித்து இத்தனை கிலோ போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்தி வந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? 1 கிராமமா 2 கிராமமா, ஆளுக்கு 5 கிலோ வீதம் நூற்றுக்கணக்கான கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள். இதை நுகர்ந்தால் எம் இளம் தலைமுறை என்னவாகி இருக்கும்? எதிர்காலமும் சூனியமாகி வாழ்க்கையும் நரகமாகி இருண்டு போயிருக்கும். இது எப்படியோ சுங்க திணைக்களத்தினுடைய துணிச்சலான ஆபரேஷனால், உளவு பிரிவின் அசத்தலான காய் நகர்த்தலால் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட இருந்த பெருந்தொகையான போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. புத்த சாசனத்தை அவமதிப்பதற்காகத்தான் 22 பௌத்த பிக்குகளின் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் ஜோக்கரான பத்திரமுல்ல சீலரத்ன தேரர். தாய்லாந்துக்கு மத போதனைகளுக்காக சென்ற பிக்குகளின் பயண பொதிகளில் போதைப் பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் வைத்து ஒரு சதி நடந்திருப்பதாகவும் அவர்கள் எல்லாம் அப்பாவிகள் என்றும் கதை சொல்கிறார் சீலரத்ன தேரர். இப்படியே போனால் இது பௌத்த விரோத அரசின் சதி என்று சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உண்மையில் ஒருவர் இருவரினுடைய பயணப்பைகளில் வேண்டுமென்றால் அவர்களுக்கு தெரியாமல் போதைப் பொருட்களை வைத்து ஏஜென்ட்டுகள் கடத்தலாம். ஆனால் பயணம் செய்த 22 பேரினுடைய பயண பொதிகளில் எப்படி சரியாக ஆளுக்கு 5 கிலோ வீதம் இவற்றை பொதி செய்து வைக்க முடியும்? அப்படி என்றால் இவர்கள் அனைவரும் மிரட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. அவர்கள் பாங்காக்கில் காவி உடையின்றி ஆடி பாடி களியாட்டம் போட்டுவிட்டு தான் வந்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது இது எல்லோருடைய சம்மதத்திலும் நடந்த ஒரு விடயம் என்றே முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. விசாரணைகள் அதை உறுதி செய்யும். இந்த சம்பவத்தை இலங்கையினுடைய 3 பீடங்களினுடைய மகாநாயக்க தேரர்களும் கடுமையாக கண்டித்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரையும் சாசனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், இளம் பிக்குகளை போதை வலையில் இழுக்கும் கடத்தல் நெட்வொர்க்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள். காவி உடையை பயன்படுத்தி யாரும் சட்டத்துக்கு மேலே இல்லை என்ற செய்தியை இந்த அறிக்கை தெளிவாக சொல்கிறது. இனிமேல் விமான நிலையத்தில் யாரையும் எவரையும் அவருடைய மத அடையாளமோ தராதரமோ பாராது சோதனையிட வேண்டும் என்ற உண்மையையும் முகத்தில் அறைந்தாற் போல சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது இந்த சம்பவம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.